ஒரு 2 பேக்கெட்டு சில்லிக்காக எடுத்துருக்கோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், பெப்பரு 1 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, காரத்துக்கு தனி மிளகாத்தூள், கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை, ஒரு கைப்பிடி அரிசி மாவு. இது எல்லாம் தண்ணி சேர்க்காமல் கிளறி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் கிளறி வச்சோம்னா அதுவே கொஞ்சம் மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். அப்புறமா இன்னொரு வாட்டி கிளறிக்கலாம். அடியில் மாவெல்லாம் இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறம் கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதையே நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அதில் ஈரப்பதம் வரும். எண்ணெய் சூடான உடனே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். மஷ்ரூமில் தண்ணி நிறையா இருக்கிறதுனால ஃப்ரை ஆகிறது லேட் ஆகும். இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.